கைஸ், வெல்கம் டு நாகூர் வியூ. நானும் என் அண்ணன் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷன் போக போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க போனால் பார்க்கலாம். ஃபைனலி மெர்மெட் அண்ட் அவதார் எக்ஸிபிஷனுக்கு வந்தாச்சு. இது எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆந்தம்பாக்கத்தில் உள்ள பாலாஜி நகர் மெயின் ரோட்டில் தான் இது நடக்குது. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். நானும் என் அண்ணன் பொண்ணும். உள்ளே எப்படி இருக்குது நம்ம இருக்குது எந்த ஒரு ஐடியா இல்லை. போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம் டிக்கெட் வாங்கிட்டு. ஸோ டிக்கெட் வந்து 300ரூவா. இது வந்து 4 ஷோதுக்கு பார்க்கலாம். இந்த 300ரூவா வாங்கியாச்சுன்னா இங்கே போகலாமா? அதைப்பா வாயை கொட்டாய் விட்டுட்டு இருக்கு பாரு. ஃபஸ்ட்டு எண்ணில் வந்துட்டு அவதார் தான் இருக்குது. பேஜெலாம் போட்டு பயங்கரமாக பக்கா செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் அவதாரை தான் காணோம். அவதார் செட்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் அவதார்லாம் எவனும் காணா. பொம்மையை மட்டும் நிற்க வச்சுருக்காங்க. அவதார் பொம்மையை இன்ஸ்டாகிராமில் வந்து அவதார் மனுஷன் மாதிரிலாம் நிற்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இங்கே வெறும் பொம்மையை தான் நிற்க வச்சுருக்காங்க. உண்மை அவதான் மனுஷன் தான். அவடே நில்லு. அவதார் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்கார். ஒரு பையன் மட்டும் இருக்காருல. ஆக்சுவலாக அந்த பையனை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் பொம்மை தான் நினச்சேன். ஆனால் பார்த்தா உண்மையில ஒரு பையனை நிற்க வச்சிருக்காங்களே. அதனால பரவாயில்ல. என்னடி போர் அடிக்குதா? போர் அடிக்குது போல. தனியாக வந்திருக்கால, அதனால போர் அடிக்குது. ஒரு 60 இது இருக்கு வீடியோக்கு. நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. பரவாயில்லங்க, நல்லா தாங்க செட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே அவதார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெர்மெட் ஷோ இருக்குது. ரெண்டாவது வந்து மெர்மெட் ஷோ. சித்தப்பா பயங்கரமாக ஏமாத்துறாங்க. சித்தப்பா உள்ள ஒரே ஒரு பொண்ணு நீண்டுட்டு இருந்தது. இது பார்த்து ஆளே காணா. ஆக்சுவலாக உள்ள என்ட்ரன்ஸ் வந்து மினிமம் ஸ்டார்டிங் வந்து 120 ரூபா உள்ள என்ட்ரன்ஸு. 120 ரூபா கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவதாரம் இந்த மெர்மெட் ஷோவும் பார்க்கலாம். மற்றதெல்லாம் பார்க்க முடியாது. நான் வந்து 300 ரூபா கொடுத்து போனேன். மொத்தம் 4 ஷோ நான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவதார் ஓகே. இதில் என்னென்னா ஆளே காணா. எல்லாம் பார்த்து கம்முன்னு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ போயிருக்காங்க. 50 மினிட்ஸ் ஆகுமா வர்றதுக்கு. ஆனால் நாங்கள் அவதாரத்தில் நின்று பார்த்துட்ருக்கோம். 15 மினிட்ஸ் பிரேக்குக்கு போயிருக்காங்க. 15 மினிட்ஸ் பிரேக்கு போய் முடிச்சோடனே அடுத்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஷோ வந்து எனக்கு வந்து 6:30க்கு இருக்குது. மணி இப்போ வந்து 6:28 ஆகுது. இன்னும் 2 நிமிஷத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறான். ஒர்த்து இல்லையான்னு. வீக் டேஸில் வந்து காலியாக இருக்குது. வீக்கெண்டஸில் செம்ம கூட்டமாக இருக்குமா. நான் வந்து வீக் டேஸில் வந்திருக்கேன். அதனால தான் ரொம்ப காலியாக இருக்குது. வால் தெரியுதா? வர ஸ்டார்ட் பண்ண ஆறாங்க. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உள்ளே ஷோ காமிக்கிறதுக்காக இறங்க போகிறாங்க. அதாவது 15 மினிட்ஸ் இங்கே வந்து தண்ணி உள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வராங்க.
15 ஷோ பண்ணாங்க, நல்லா இருந்தது. இன்னுமே ஒர்த்துங்க. ஸ்டார்டிங் வந்து 120 ரூபா கொடுத்தீங்கன்னா அவதாரம் இந்த பெட்மின் ஷோவை பார்க்கலாம். நான் வந்து 300 கொடுத்து எக்ஸ்ட்ரா 2 ஷோ போயிருக்கேன். கிட்ஸ் இது வந்து 500 கொடுத்து அந்த கிட்ஸ் இதுக்கெலாம் போய் ப்ளே பண்ணலாம். இதில் வந்து கிட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு வந்து 500 ரூபா வரும். எது இது போகணுன்னு ஆசைப்பட்டா, அதனால் 80 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து இதுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன். பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா 500 பாஸ் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். நீங்கள் 500 பாஸ் வாங்காமல் இந்த 300 பாஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டுனா இந்த கிட்ஸோட ப்ளேக்கெலாம் வந்து நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி வருது. ஒவ்வொரு இது வந்து ப்ளே வந்து உங்களுக்கு வந்து 80 ரூபாலேருந்து 100 ரூபா வரை தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து 500 நீங்கள் வாங்கிக்கோங்க. 500 பாஸ் வாங்கினா கிட்ஸு கூட்டி வந்து 500 பாஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து வேஸ்ட்டு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் நீங்கள் 500 பாஸ் வாங்கினீங்கன்னா. வீக் டேஸ்னால க்ரௌட் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து வீக்கெண்ட்னால நல்ல க்ரௌடு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் நம்ம நிறையா இருக்குது. அடுத்து நான் வந்து இந்த ஸ்னோ வேர்ல்டுக்கு நான் உள்ளே போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, எந்த ஒரு ஐடியா இல்லை. இது வந்து நான் 300 டிக்கெட் வாங்கினால அது எல்லாம் சேர்த்து வந்திருக்கு. அதனால் அதையும் சேர்த்து பார்க்கணும். செப்பரேட்டாக டிக்கெட் வந்து இதுக்கு வந்து 100 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களாக இருந்தால் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. 300 ரூபாவில் வந்து இது எல்லாமே வந்து கவர் ஆகிட்டு. உள்ளே போனால் வெறும் மிஸ்ட்டு தான் இருக்குது. ஸ்னோலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டெடி பேர் பொம்மையை வச்சுட்டு டிஜே போட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க எல்லாத்தையும். நான் எல்லாம் வந்து டான்ஸு பாட்டு இது பண்ணால் காப்பிரைட்ஸ்னால அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். மியூட் போட்டு விட்டு மேலே வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். டூம் தேட்டர் பக்காவாக இருக்குங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு ஓப்பன் ஸ்க்ரீனாக தான் நல்லா பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது. நாங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் இந்த டூம் தேட்டரில். பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். கிட்ஸும் சரி, பெரியவங்க சரி, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வா முடிஞ்சிச்சு. செமையாக இருந்ததுல ஃபைனலாக எல்லாம் பார்த்தாச்சு. ஒர்த்தாக பார்த்தா பரவாயில்ல, ஓகே தான். வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்காக வந்திருக்கேன். ஸோ விலை எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் 20 ரூபா, 40 ரூபா, 100 ரூபான்னு, 50 ரூபா, 100 ரூபான்னு
ஸோ அதெல்லாம் பார்த்து என்ன தேவைன்னு சொல்லி பார்த்து அவன் கேட்குறது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லி முடிவு பண்ணோம். போகும்போது வெளியில் ஒரு ஊறுகாய் விற்றுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு ஊறுகாய் ஒன்று வாங்கிட்டு போனோம். வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டேன். வாங்கிட்டேன், பூண்டு ஊறுகாய் வாங்கினேன். நல்லா இருக்குது. ஸோ இது ஒர்த்தாக பார்த்தா ஓகேவாக தான் எனக்கு இருக்குது. ஓகே கிட்ஸுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா 500 செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா 200 போட்டு 500 போட்டு எல்லாமே வந்து ரைடு போகிற மாதிரி பார்த்து வாங்க. நல்லா தான் இருக்குது. இது வந்து ஜூன் 8 வரையும் இருக்குது. ஸோ ஓகேவாக தான் இருக்குது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும்.